ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சு ஒரு மசாலா குழம்பு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல மசாலாக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, கரெக்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை வந்து நம்ம ட்ரையாக வந்து வறுத்துடலாம். நல்லா சிறும் தீயில வச்சு எள்ளு எல்லாமே பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்கணும். மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செவரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தனியா, சீரகம், மிளகாய் எல்லாமே வந்து செவந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிடலாம். பாவக்காய் மசாலா குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது ஊறட்டும், நம்ம வந்து குழம்பு கூட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் வந்து நான் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். பூண்டு வந்து பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கும். அந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு கசக்காமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் 2 பாவக்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் வதங்க டைம் எடுக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சுருங்கணும் எண்ணெயில் பாவக்காய். அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாவக்காய் வதங்குறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து பவுடர் பண்ணிடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா புளியையும் வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆற வச்ச மசாலா பொடி வந்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புளியும் வந்து நல்லா கரைச்சி அரைக்கணும் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு போதும். புளி தண்ணி அதிகமாக வந்து இந்த பாவக்காய் மசாலா குழம்புக்கு தேவைப்படாது. ஸோ இந்த அளவுக்கு போதும் புளி தண்ணி. இப்போ நம்ம பாவக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வந்து வதங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா சுருங்க விடுங்க சின்ன தீயில வச்சு. அப்போ தான் நல்லா பார்த்திங்கன்னா குழம்பு கசக்காமல் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 4 தக்காளி வந்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எண்ணெய்லாம் பாருங்கள் மேலே மிதந்துருக்கு. இது வந்து வதங்கின பதம் போதும். இப்போ பாவக்காய் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. கரெக்டாக இந்த பக்கம் வந்து வதங்கியிருக்கணும். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். நம்ம அரைச்ச மசாலாவில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே வந்து ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா வதங்கினது போதும். புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ஃபுல்லாக எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிறுந்தீயில் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் குழம்பு கொதித்து எண்ணெய் மேலே வரணும். வந்துடுச்சா நம்ம குழம்பு வந்து ரெடின்னு அர்த்தம். நம்ம பாவக்காய் குழம்புல பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துட்டால் நம்ம குழம்பு வந்து ரெடின்னு அர்த்தம். இப்போ ஒரு துண்டு வெல்லம் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. நல்லா தூள் பண்ணி ஃபுல்லாக பரவலாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரே இடத்துல வந்து தேங்கிடும் வெல்லம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் மசாலா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற செய்முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா சூடான சாப்பாடில் நெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவக்காய் மசாலா குழம்பை போட்டு நல்லா சுட சுட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.